நான் ஒரு விவசாயி பேசுகிறேங்க. நான் ஆலாமரத்தூருங்க. நான் வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக உரம் எடுத்துகிட்டு வந்தேனுங்க. இந்த 10க்கு 26ன்னு உரம் எடுத்துகிட்டு வந்தேனுங்க. அதிகமாக இப்போ பயன்படுத்துகிறது எல்லா விவசாயிகிட்ட கடைக்காரில் அனைத்து பேருமே இது வந்து உரம் அருமையாக இருக்குது, நல்லா பிடிக்கி 99% வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நான் வந்து விவசாயம் பண்ணுறது வந்து தென்னை, வாழை, மல்லி, தக்காளி அனைத்தும் ஒரு விவசாயம் பண்ணுறேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்துக்கு உண்டான இந்த உரங்களை வந்து எடுத்துகிட்டு வர்றது 10க்கு 26 அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அனைத்து விவசாயம் நான் இல்லை, அனைத்து விவசாயிகளும் வந்து 10க்கு 26 நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் எடுக்கிறாங்க. இப்போது கடைக்காரர் வந்து இதை நம்ம இது பண்ணுறாங்க. அப்போ வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வர்றதில் இந்த உரத்தில் பார்த்தீங்கன்னா 50 கிலோ பேக்கு, 50 கிலோ பேக்கில் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ மண் இருக்குது. மண் ஃபுல் பார்த்தீங்களா, 50 கிலோ பேக்குக்கு வந்து ஒரு 4 கிலோ மண் வரும். ஃபுல்லாக வந்து மலன் மாதிரிக்கு வெறும் மண். அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரைச்சி விட்டது இதில் வந்து பூரா மண்ணாக நிற்கிது. இது எப்படி ஒரு விவசாயி வந்து ஒரு 50 கிலோ பேக்கிங் 1200 இந்த பேக் வந்து எடுத்துகிட்டு வர்ற கொடுத்து கவர்மெண்ட் என்ன கடைக்காரர் சொல்கிறாங்களோ இந்த ரேட்டு இந்த பேக்கை, அந்த பேக்கு வந்து 1200 1200 கொடுத்து எடுத்துகிட்டு வர்றோம். இது எப்படி இந்த கம்பெனிக்காரர் வந்து எந்த அளவுக்கு மண் கலக்கியிருக்காங்க பாருங்கள். இதே கவர்மெண்ட் இதே கண்டுக்க மாட்டேங்குது. இருக்கிறோட விவசாயியோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பவத்தில் அடிக்கிறாங்க எல்லாமே. விவசாயி வந்து ரொம்ப கண்டிஷன் நீங்கள் எதுவுமே எங்களுக்கு இது கூட காட்டிங்க சரி, ஆனால் இந்த மாதிரிக்கு உரம் மருந்து கரெக்டாக நிர்வாகம் பண்ணுறாங்களா, கரெக்டாக போய் சேருதா விவசாயிகளுக்கு? எந்த கடையில் ஒரு பில் கொடுக்குறாங்க, எந்த கம்பெனிக்காரர் வந்து பில் கேட்டால் என்ன ரேட்டு, அதுக்கு என்ன அதெல்லாம் ஆதார் கார்டு கேட்டாங்க, ஆதார் கார்டு பதிவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு 4 நாள் செஞ்சாங்க. அப்புறம் எந்த கடைக்காரருமே வந்து அதையெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. பில் கேட்டால் பில்லு ஏதோ ஒன்று போடுறாங்க. ஒரு நடவடிக்கையும் கிடையாது. இறக்கப்பட்ட அதிகாரிகள் வந்து லோக்கலில் வந்து கடைக்காரர்கள் வந்து யாருமே கண்டுக்கிறது இல்லை. சும்மா மிஷினை மேலே வச்சுக்கிறாங்க. இல்லைங்க பதிவு பண்ணிக்கலாம். ஒரு மூட்டை உரம் எடுத்திருந்தானா ஒரு விவசாயி 30 மூட்டையை பதிவு பண்ணுறாங்க. அது ஃபைட் பண்ணால் அது எதுவுமே கேட்க மாட்டேறாங்க. என்ன பண்ணுறதுங்க? விவசாயிகளோட நிலம் பாருங்கள், எந்த அளவுக்கு மண்ணுக்கு வந்து கலக்கி கொடுக்குறாங்க பாருங்கள். யாராச்சும் இந்த மாதிரி எதுக்கு பௌத்தில் அடிக்கணும்? விவசாயிகளோட நிலைமை எதுவுமே கவர்மெண்ட் செய்யாட்டியும் சரி விவசாயிகளுக்கு. ஆனால் இந்த இதெல்லாம் கண்டுக்கலாம் அல்லவா? பணம் கொடுத்த விவசாயி சொல்கிற ரேட்டு தானே கொடுக்குறாங்க. ஒரு மருந்து கடையில் போய் ஏதாச்சும் கம்மியாக கொடுங்கன்னு கேட்குறாங்களா? அது கிடையாது. என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அதே ரேட்டு தான் விவசாயிகள் வந்து அனைத்து விவசாயிகளும் கொடுத்து வாங்கிட்டு வரோம். ஏன் இந்த மாதிரி நடக்குது? கவர்மெண்ட் ஏன் இப்போ கண்டுக்க மாட்டேது? இதே முதல்ல வந்து உடனடியாக இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மருந்து உரம் இதுகளெல்லாம் வந்து கண்டு நடவடிக்கை எடுத்து இந்த விவசாயிகளை வந்து காப்பாற்றணும். விவசாயி வந்து ரொம்ப இதாக இருக்குது. நாளைக்கு பின்காலத்தில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாத கண்டிஷன் போயிட்டுருக்குறோம். விவசாயம் அந்த நிலைமைக்கு நொடிஞ்சிட்டு வருது. விவசாயிகளை வந்து காப்பாற்றுங்க. முதல்ல வந்து இந்த உர கம்பெனிகளை இந்த மருந்து கம்பெனிகளெல்லாம் என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க அதை வந்து கரெக்டாக இது பிடிங்க. கடைபிடிக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. விவசாயிகளோட நிலம் பாருங்கள். 50 கிலோ பேக்கிங் 4 கிலோ மண்ணை போட்டுட்ருக்காங்க. என்ன கம்பெனி பாருங்கள். இந்த கம்பெனிக்காரன் ப்ளஸ் நம்பர் 99% கடைக்காரர் சொல்கிறாங்க. இதுதான் நல்லா அவ்வளோ உரம். ஆமாம், இது எல்லா விவசாயிகளும் இதை பயன்படுத்துகிறாங்க. நான் வந்து இதை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி வந்து அல்டீப்பாக வந்து உரத்தை போட்டு தண்ணியில் போட்டு கரைச்சி விடலாம் அப்படின்னு வரும்போது 50 கிலோ பேக்கிங்கில் 4 கிலோ மண் வந்திருக்குது. இது எப்படி ஒரு விவசாயி என்ன பண்ணுறது? இது இம்மிடியட்டாக அரசாங்கம் வந்து இது நடவடிக்கை எடுத்து இந்த கம்பெனிகளெல்லாம் நீங்கள் விவசாயிகளை காப்பாற்றணும். ஒரு விவசாயி நான் பேசுகிறேன். ஓகே, இந்த உரம் வந்துங்க மணிக்குமாரில் எடுத்துகிட்டு வந்தேங்க. பெதப்பம்பட்டியில் மணிக்குமார் உரம் எடுத்துகிட்டு வந்தேன். அதிகமாக உரம் வந்தால் மணிக்குமாரில் எடுப்பேன். அப்புறம் ஏதாச்சும் உரம் வந்து பாலகுருவில் போய் எடுப்பேன். அவங்க 2 பேருக்கு கடையில் தான் எடுத்துகிட்டு வருவேன். விவசாயிகளும் அனைத்துக்கும் வந்து நான் வாங்குறது மருந்து உரம் எல்லாம் வந்து எடுத்து மணிக்குமார் பாலகுரு 2 கடையில் எடுப்போம். ஓகே, பரிந்துரை பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு விவசாயிக்கு வந்து எந்த அதிகாரிக்கு வந்து இது பரிந்துரை பண்ணி எந்த அதிகாரி நடவடிக்கை எடுப்பாங்க யாருன்னு தெரியல. அக்ரிகல் தோட்டக்கலையிலேருந்து பண்ணுறாங்களோ இல்லை அக்ரிகல் வேளாண்மை துறையிலேருந்து வேளாண்மை துறை மேக்சிமம் வந்து வேளாண்மை துறை அதிகாரி தான் வந்து இதை வந்து கணக்கெடுப்பாங்க, பார்ப்பாங்க. அந்த அதிகாரி வந்து கரெக்டாக நிர்வாகம் பார்த்தாங்கன்னா இது வந்து இந்த மாதிரி கம்பெனியில் வந்து அவங்க மேல் இடத்துக்கு சொல்லலாம். எந்த அதிகாரியுமே வந்து சொல்கிறதில்ல. எந்த அதிகாரி வந்தால் நீங்கள் கண்டுக்கிறீங்க? வர்றீங்களா, என்ன அமௌண்ட் வருது, என்ன வந்தாங்கன்னா பார்த்து ஒரு நாள் 2 நாள் இது பண்ணுவீங்க. 2வது நாள் வந்து சரி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு வேளாண்மை துறையில் வந்து ஒரு விவசாயிகளுக்கு வர்றதை வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு விவசாயிக்கு கொண்டு சேர்த்துறீங்களா? எந்த அதிகாரியுமே கிடையாது. நான் வந்து ஒரு ரூட் வாங்க விவசாயி அனைத்து விவசாயிகளையும் நான் கூட்டிகிட்டு வரேன். நான் ஒரு விவசாயி. இதே தோட்டக்கலைத்துறை ஆகட்டும் வேளாண்மை துறை ஆகட்டும் எந்த அதிகாரி இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட வாங்க. நான் விவசாயி, நான் வர்றேன். நீங்கள் சொல்லுங்கள் எந்த
நீங்கள் எங்கே வேணாலும் போடுங்க. ஒரு விவசாயிக்கு வந்து கரெக்டாக விவசாயம் பண்ணுற ஆளுகளுக்கு நீங்கள் கொண்டு கொடுக்குறீங்களா? விவசாயிங்க யாரோ இருக்கிறாங்க, யாரோ என்ன கொடுக்குறாங்களோ அதை பார்த்துட்டு தான் நீங்கள் விவசாயிகள் அனைத்து பேர்த்துக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பார்த்து அதிகாரி வந்து இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கு. இந்த மாதிரி விவசாயிகளை வந்து பவுத்தில் அடிக்காதீங்க. பார்த்துங்க, எந்த இது செய்யாட்டியும் சரி, விவசாயி வந்து வர்றதை வந்து இருக்குதோ இல்லையோ, கஞ்சி குடிச்சோ குடிக்காமையோ கொண்டுட்டு வந்து உங்களுக்கு வந்து கேட்குற அமௌண்ட்டை கொடுத்து உரம் மருந்து வாங்கிட்டு வர்றாங்க, கேட்குறத கொடுத்துட்டு வர்றாங்க. அதனால் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை காப்பாற்றுங்க. இருக்கிற அதிகாரியை தான் காப்பாற்றணும் விவசாயம்.